Kannan. Okay. Who is real inside? I think everybody are real தானே. அப்படியா தெரியலையே. அவ்வளோ கவனிச்சு நான் எவிக்ட் ஆனாலேருந்து அவ்வளோ கவனிச்சு நான் ஷோ பார்க்கல. ஸோ ஐ ரியலி கான் கெஸ் இட் யார் ரியல் அண்ட் ஃபேக். ஃபேக் இருந்தால் இப்போ வரைக்கும் மாட்டிருப்பாங்களே. ஃபேக் ஐ டோன்ட் திங்க் எனிபடி இஸ் ஃபேக் தேர். every week everybody changes. அது மட்டும் தான். that doesn't mean anyone is fake there. அது உங்க கேம் பிளானா இருக்கலாம். Yashna, Sunita, tell about that scrub matter. Why so much overreaction? ஐயா யார் இது? இருங்க. யாஷ்னா, ஏன் ஓவர் நீங்க அசால்ட்டா சொல்லிடுறீங்கல்ல ஓவர் ரியாக்ஷன். சி யோசிச்சு பாருங்க. தட் வாஸ் அ திவாலி டே. நம்மளுக்கு அங்கே கிடைக்கிறது லைக் ஒரு ஸ்பெஷல் டே. அங்கே கொண்டாடுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த திவாலி டேல எவ்ரிபடி கொலிச்சு ரெடி ஆயிட்டோம். நாங்கெல்லாம் நானும் ரெடி ஆகிறதுக்கு லைக் ஐ எம் கோயிங் டு டேக் ஷவர். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா என்னோட ஸ்க்ரப் மட்டும் தான் குப்பை இடத்துல இருந்துச்சு. அந்த ஸ்க்ரப்புக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் வைக்காம கீழே விழுந்துச்சுன்னா கீழே இல்லாமல் அது ஒரு அன்வான்ட் இன்அப்ரோப்ரியேட் பிளேஸ்ல இருந்துச்சுனால அதனால தான் நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் இல்லை. அது என்னோட கோவம் நியாயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா தட் வாஸ் அ வெரி ஆஸ்பிஷியஸ் டே. ஈவன் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் மை டே ஹாப்பிலி. ஆனால் என்னோட பிகினிங் ஆஃப் த டே காலையிலே ஃபர்ஸ்ட் திங் இப்படி பண்ணனால எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இட் வாஸ் திவாலி. நான் என் உள்ளே சரி எங்கேயோ இருந்தா லைக் பிபி வீட்டில் இல்லைன்னா என் வீட்டில் இருந்தா சரி திவாலி நம்ம ரொம்ப பெருசாக கொண்டாடுவோம். ஃபர்ஸ்ட் திங்கே எங்கிட்ட அது நடந்துச்சா ஐ ஃபெல்ட் ரியலி ரியலி பேட். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதனால தான் அந்த ரியாக்ஷன். ஐ டோன்ட் திங்க் தட் வாஸ் ஓவர் ரியாக்ஷன். அங்கே நடக்கிற டைம்ல தட் வாஸ் மை இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன். ஸோ someone is asking what did you learn in Bigg Boss house? நான் என்ன கற்றுக்கேன்? டிசிப்ளின் கற்றுருக்கேன். விச் ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபாலோ ரைட் நவ் 1 week. நான் வந்த 2 days ஃபாலோ பண்ணேன். அந்த 8 மணி எந்திக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் திரும்பி பேக் டு நார்மல், பேக் டு ஃபார்ம். அதுதான் அந்த டிசிப்ளின். ஆனால் நல்லா இருந்துச்சு. 8 மணி எந்திக்கணும், ஆடணும். இப்போ நான் பெட்ல ஆட ஆரம்பிச்சா அம்மா எனக்கு டப் டப் அடிப்பாங்க. Okay, this is like one very important. Varsha V is asking, many people are asking, do you think your eviction was unfair? Idhor padal is very confusing because eviction is like voting la da eviction nadakudhu. இப்போ எனக்கு vote வரல அப்படி சொல்லும் போது நான் யாருக்கு blame பண்றதோ, நான் நல்லா விளையாடலையா அப்படி சொன்னா நான் என்னால accept பண்ண முடியாது. ஏன்னா I gave my best. Yes, I gave my best. Again, நான் recall பண்ண ட்ரை. ஏன் நான் அவ்வளோ டைம் எடுக்கிறேன்னா இங்கேயோ ஒன்று மிஸ் அவுட் ஆனேன்னா அப்படி யோசிக்கும் போது நோ, I gave my best. Unfair சொல்ல முடியுமா? That I can't comment on because unfair நீங்களா கேட்டா அப்படி நீங்கள் தான் மக்கள் தான் vote பண்ணும். அது voting எனக்கு வராத நிமிஷத்தில் நான் I don't know how to put it. அது unfair-ஆ அது நீங்களே சொல்லலாம். எனக்கு உண்மையிலே தெரியல. பட் as for me, I gave my best and I should have been in the show. அது சொல்லிடுறேன். Thank you Alin Saha, I voted for you. You were genuine சொல்லிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. Once you told from the girl Talapati, once you told one from the girls team have to win title cup this season, do you think girls are giving tough fight in the house? Yes, of course. ஏன் இல்ல, girls எல்லாம் tough-ஆ fight கொடுக்குறாங்க. ஏதோ physical task இருந்தா கொடுக்குறாங்க, mentally brain task இருந்தாலும் கொடுக்குறாங்க. In everything. And moreover, whenever boys, நான் இருக்கிற வரைக்கும் boys அணி ஏதோ டாஸ்க் கொடுக்குறாங்க, சின்னதே இருக்கட்டுமே, அவங்க அணிக்கு போகிறதுக்கு நம்ம அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எல்லா டாஸ்க் பண்ணியிருக்கோம்.
நம்ம இமோஷனலி டவுன் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு உடம்பு சரி இல்லைனாலும் சரி, அவங்க என்ன கொடுத்தா ஒரு காலில் ஜம்ப் பண்ணிட்டு போ அப்படி சொன்னாங்க, சிரிச்சு மண்டையில இது பூவெல்லாம் போட்டு everything girls are doing very sportingly. So I think why not, they're giving a very very tough fight to the boys. ஓகே டன்னா போலாமா? ஏன்னா நிறைய இருக்கு. யாரு? வசுந்தரா, யூ ஆர் அ ஜென்டில்மேன் உமன். தேங்க்யூ. ஓகே, பாசிட்டிவ் நோட்ல முடிக்கலாமா? சக்தி யாரு சொல்லியிருக்காங்க, இஃப் யூ கோ, இது இப்படி ஸ்டாப் பண்றது இது ஐயா போயிடுச்சு ஐயா. இஃப் யூ கோ பேக் play tough game. If you go back, play tough game and fight for your game, Sunu. Akka, if you back play tough game and fight for your game, Suni. அதே 4 வாட்டி. If you go back, fight and play your game, Suni அக்கா அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சக்தி. இந்த மாதிரி if there is a ஒரு பேட்டர்ன் இந்த சீசன்ல இருந்தா, that re-entry evicted contestant இருந்தா கண்டிப்பா நான் முயற்சி பண்ணுவேன். அது சேனல் கையில் இருக்குது, டீம் கையில் இருக்குது. தட் இந்த மாதிரி ஏதோ சீன் இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கூப்பிட்டா நான் டெஃபினட்டாக போவேன். அண்ட் ஹூஎவர் ஹேஸ் கம் இன் லைவ் அண்ட் யாரோ இந்த வாட்டி மேபி பை மிஸ்டேக் vote பண்ணுறது மறந்துட்டாங்களோ, நோ ப்ராப்ளம். Everyone gets a second chance. So I think if I get a second chance, உங்களுக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கும் to keep me in the show and show your love and support. எப்பவுமே இது யோசிங்க, that உங்க ஒரு vote will make a huge difference. So yes, thank you so much. In the live, I think after 1 year or 1.5 years, Sunita Expressல நான் live வந்திருக்கேன். ரொம்ப this live was only for you guys, to thank you guys that somewhere down the line உங்க support and உங்க love தான் எனக்கு இந்த 13 or 14 years of journey எனக்கு தமிழ்நாடுல இருக்கு. எனக்கு லைக் சர்வைவல்காக உங்க லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைன்னா இங்கே இருக்கிறது ரொம்ப, ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ வுட் ஹவ் டன் தட். ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. பிபி ஹவுஸ்ல எனக்கு சப்போர்ட் காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் ப்ரே தட் ஐ கோ இன்சைட் அண்ட் யூ கைஸ் மேக் மீ வின். தேங்க்யூ ஸோ மச். மற்றவங்க யாரும் வீட்டுக்கே ஹெல்ப் வருவாங்க, யாரு பக்கத்துல ஏதோ கடைக்கு போறீங்க, சுனிதா எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு அங்கே ஒரு சேனல் இருக்கும், அதோ அவங்க ஃபோன் எடுத்து தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சலோ பாய் பாய். ஓகே Suni Cam is here, Dilip DK, I know. Anna, this Instagram live was not actually இது not in the plan. நான் சுனிதா எக்ஸ்பிரஸ்க்கு லைவ் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஃபோன் இந்த சைடில் வச்சுட்டு சரி ஓகே இந்த லைவ் போகிறோமே இதோ வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எல்லாருக்கும் ஸோ அங்கே பேசுகிற விஷயத்த நான் இங்கேயோ கன்வே பண்ணியிருப்பேன், அதனால தான் நான் பண்ணேன். யார் வந்து லைவ்ல இருந்தீங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். And yes, I love you.